ஒரு வேலையை செய்ய நினைச்சு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா? ஈவினிங் செய்யலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு லெத்தார்ஜிக்கா இருக்கீங்களா? பல பேர் இந்த ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. நாளடைவுல தள்ளி போடக்கூடிய இந்த பழக்கம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவும் ஹேபிட்டாவும் மாறிடுதுங்க. முடிக்கிறதுக்கு பல வேலைகள் இருந்தாலும் நம்மள எத்தனை பேர் அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம சோஷியல் மீடியால ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை தள்ளி போடுறதுக்கு நினைக்கிறோம். நம்ம மூளையும் நமக்கு ஏதோ நிறைய டைம் இருக்குங்கிற மாதிரியும், நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை, நான் நினைச்சா இப்ப கூட 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன், இந்த மாதிரி தாட்ஸை உங்களுக்கு கொடுத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உங்க வேலையை தள்ளி போட வைக்குதுங்க. இதுக்கு எல்லாம் ரீசன் இல்லாம இல்லைங்க. ஒரு விஷயத்த, ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு 4 ரீசன் சொல்லலாம். முதலாவது காரணம், நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு போரிங்கா சலிப்பூட்டுவதா இருக்கிறது. இரண்டாவது காரணம், கடினமான வேலையா இருக்கும், உங்க மூளை இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அதை தள்ளி போட நினைக்கும். மூன்றாவது காரணம், நீங்க செய்ய வேண்டிய வேலையை நினைச்சு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயம். ஒருவேளை அந்த வேலை சரியா நடக்கலனா, நம்மளால இந்த வேலையை சரியா செய்ய முடியலன்னா என்ன பண்றதுங்கிற பயம். நான்காவது காரணம், நீங்க செய்யற வேலையில பர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்ப்பீங்க. அதாவது உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்க தேவையான ரிசோர்ஸ் கிடைக்கணும், அப்பதான் என்னால பர்ஃபெக்டா செய்ய முடியும்னு நினைச்சிட்டு தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க இந்த 4 காரணத்துல ஏதாவது ஒரு காரணத்தால தான் உங்க வேலையை தள்ளி போட்டுட்டு இருப்பீங்க. அது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே உங்களால ப்ரொக்ராஸ்டினேஷன்ல இருந்து வெளியில வர முடியுங்க. தள்ளி போடக்கூடிய பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு இரண்டாவது விஷயமா 2 மினிட்ஸ் ரூலை அப்ளை பண்ணலாம். ஒரு வேலை 10 நிமிடம், 30 நிமிடம், 1 மணி நேரம், இப்படி எவ்வளவு டைம் எடுத்துக்கிறதா இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ண தோணலையா, தள்ளி போடுறீங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் 2 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேலை தானா நடக்கும். ஏன்னா ஒரு செயலை, ஒரு வேலையை தொடங்குவது தான் கடினமான பகுதி. அங்கதான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். தொடங்கிட்டீங்கன்னா 2 நிமிஷம் தாண்டியும் உங்களால அந்த வேலையை செய்ய முடியும். மூன்றாவது விஷயம், 5 செகண்ட்ஸ் ஆக்ஷன் ரூல். உங்களுக்கு எப்பவெல்லாம் உங்க மூளை ஒரு வேலையை இப்ப செய்ய வேண்டாம், அப்புறம் செய்யலாம்னு தள்ளி போட சொல்லுதோ, அப்ப 5ல இருந்து ரிவர்ஸா 1 வரை கவுண்ட் பண்ணிட்டு டக்குன்னு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 5, 4, 3, 2, 1 கோ. அவ்வளவுதான், உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். இது உங்க பிரெயினை ஓவர் திங்கிங் மோட்ல இருந்து ஆக்ஷன் மோடுக்கு மாத்திருது. யோசிச்சாதாங்க தள்ளி போட சொல்லும். யோசிக்கிறதுக்கான நேரத்தை நீங்க உங்க மூளைக்கு கொடுக்கலனா டக்குன்னு உங்களால ஆக்ஷன்ல இறங்கிட முடியும். நான்காவது விஷயம், பிரேக் அ டாஸ்க் இன்டு மைக்ரோ ஸ்டெப்ஸ். ஒரு வேலை பெரியதா இருந்தா தள்ளி போட தோணும். அதனால ஒரு பெரிய வேலையை பல சிறிய வேலைகளா மாத்திக்கங்க. ஒரு நேரத்துல ஒரு சிறிய வேலையை மட்டும் முடியுங்க. இது மாதிரி செய்யறதால பெரிய வேலையை பத்தின பயம் இருக்காது. ஐந்தாவது விஷயம், செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். நீங்க ஒவ்வொரு முறையும் முக்கியமான தள்ளி போட நினைக்கக்கூடிய வேலையை முடிக்கும் போதும் உங்களுக்காக சின்னதா ஒரு ரிவார்டு கொடுத்துக்கங்க. அது உங்களுக்கு பிடிச்சதா, உங்க மூளைக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியதா இருந்தா நல்லது. உதாரணமா 3 மணி நேரங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கை முடிச்சா 10 நிமிடங்கள் சோஷியல் மீடியால ஸ்க்ரால் பண்றது, உங்களுக்கு பிடிச்ச நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்ல ஒரு எபிசோடு பார்க்கறது, டீ அல்லது காஃபி, ஸ்மால் பிரேக், இது மாதிரி ஒரு ரிவார்டை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்க மூளைக்கு நீங்க செய்ய போற வேலை பிடிக்கலனாலும் உங்களுக்கு பிடிச்ச அந்த சின்ன ரிவார்டுக்காக அந்த வேலையை முடிக்க தூண்டும். இது பிரெயின் நம்மளை கட்டுப்படுத்த விடாம நம்ம பிரெயினை ஒரு நாய்க்குட்டி மாதிரி நம்ம சொல்றத கேட்க வைக்கும். ஆனா இனிஷியல் டேஸ்ல இந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணும்போது செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரிவார்டு நம்ம கிட்ட தானே இருக்கும். அதனால உங்க டாஸ்கை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரிவார்டு எடுத்துக்க சொல்லி உங்க மூளை உங்களை தூண்டும். இதை நீங்க டேக்கிள் பண்றதுக்கு ரிவார்டோட கண்ட்ரோலை மற்றவங்க கிட்ட கொடுத்து வைக்கலாம். அவ்வளவுதாங்க. தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை விட்டுட்டு உடனடியா ஒரு டாஸ்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயத்துல கவனம் செலுத்தினீங்கனாலே போதும். வேலைகளை தள்ளி போடுவது ஒரு பழக்கம் மட்டும்தான், அது நிரந்தரமான ஒரு பலவீனம் கிடையாதுங்க. பழக்கங்களை நம்மளால மாத்திக்க முடியுங்கிறது தான் இங்க ஒரு நல்ல விஷயம். நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.